சிறகடிக்க ஆசை ஸ்ரீலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து ரொம்பவே கஷ்டப்பட்டு உண்மையை கண்டுபிடிச்சி மீனாவோட வண்டியை யார் எடுத்துகிட்டு போனாங்கன்ற உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு சிந்தாமணியை வெளுத்து வாங்குறாரு முத்து. அது மட்டும் இல்லை, இனி மீனாவோட பிஸ்னஸில் தலையிடணும், பிரச்சனை செய்யணும்னு நினச்சா உங்களை என்றைக்கும் நான் சும்மா விட மாட்டேன். போனா போதுன்னு நாங்கள் அமைதியாக இருக்கோன்னு என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்காதீங்க அப்படின்னு சிந்தாமணியை மட்டும் இல்லாமல் சிந்தாமணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க ஆளுங்க இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆளுங்களையும் வெளுத்து வாங்குறாரு முத்து. சிந்தாமணி மன்னிப்பு கேட்டு அழுகுறாங்க. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கக்கூடாது, எல்லாம் அந்த ரோகிணியால் தான். ஆனால் ரோகிணியை மாட்டி விடவும் முடியல. ரோகிணியை பற்றி சொன்னால் கண்டிப்பாக விஜயாவும் நம்மளை கேள்வி கேட்பாங்க. இந்த பிரச்சனை நமக்குன்னு வந்திருக்கு. ஆனால் ரோகிணியால் பெரிய வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக எனக்கு நல்ல வருமானம் வந்திருக்கு. அதனால் நான் பொறுமையாக தான் இருக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பற்றி எதுவுமே சொல்லாமல் ரோகிணி தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொன்னால் அப்புறம் ரோகிணியால் நமக்கு இருக்க நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்காம ஆயிரும். ஆனாலும் இந்த மீனா முத்துவை இப்போ நம்ம அமைதியாக பேசுகிறதுக்கெல்லாம் பொறுமையாக இருந்தாலும் மீனா முத்துவை என்றைக்கும் நான் சும்மா விட போகிறதே இல்லை அப்படின்னு சிந்தாமணி ரொம்பவே கோபமாக இருக்காங்க. இங்கே முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக மீனாவுக்கு மறுபடியும் வண்டி கிடச்சதால வீட்டுக்கு திரும்பி வர இங்கே மீனாவை பார்த்து அண்ணாமலை என்னம்மா ஆச்சு, வண்டி கிடச்சிருச்சா? ஆமாம், யார் இப்படிலாம் செஞ்சாங்கன்னு கேட்கும்போது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிந்தாமணி தான்ப்பா. ஆனால் யார் சொல்லி இப்படிலாம் செஞ்சாங்கன்னு தெரியல. அவங்கள நான் சும்மா விடலைப்பா, வெளுத்து வாங்கிட்டேன். இனி மீனாவோட பிஸ்னஸில் அவங்க தலையிட மாட்டாங்க. மீனா மேலே உள்ள கோவத்தில் இப்படி செஞ்சாங்களாம்ப்பா. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆளுங்களை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜயா இதெல்லாம் கவனிக்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, உண்மையாகவே அந்த சிந்தாமணி அப்படி செஞ்சாங்கன்னு கேட்கும்போது ஆமாம், அவங்க தான். சிந்தாமணி உங்கள் ஃப்ரெண்டு தானே, இப்படிலாம் அவங்க செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமேன்னு கேட்கும்போது இல்லையே, சிந்தாமணி கிட்ட நான் இதெல்லாம் சொல்லும்போது இதுவுமே தெரியாத மாதிரி இருந்தாங்க. ஆனால் மீனாவுக்கு இவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்காங்களே. அது மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன தானே சந்தேகப்பட்டாங்க. அந்த சிந்தாமணி கிட்ட முதல்ல என்ன ஏதுன்னு போய் பேசணும். அவங்கள இனி என்னை பார்க்க வரக்கூடாது, என் கிளாஸ் பக்கமே வரக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லிடணும். அவங்க ஏதாவது பிரச்சனை செஞ்சால் கூட வீட்டில் உள்ளவங்க என்னெல்லாம் சந்தேகப்படுறாங்க, என்ன கேள்வி கேட்குறாங்களே. அதனால் மீனா முத்துவுக்கு எப்பயுமே சிந்தாமணியால் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறது, அவங்கள என் கிளாஸுக்கு வர சொல்கிறதுன்னு இப்படிப்பட்ட வேலையை நான் இனி செய்யவே கூடாது. இங்கே கண்டிப்பாக சிந்தாமணிக்கிட்ட இதை பற்றி நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சிந்தாமணிக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுற விஜயா வீட்டில் உள்ள எல்லாரும் விஜயா தான் இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பாக காரணமாக இருக்கும்னு சந்தேகப்பட்டதால் சிந்தாமணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா. உடனே மீனா சொல்கிறாங்க, நல்ல வேலை, அந்த வண்டியை யார் எடுத்தாங்கன்னு நீங்கள் தான் உண்மையை கண்டுபிடிச்சிங்க. இந்த வண்டியை யார் எடுத்தாங்கன்னு தெரியலையே, இனிமேல் எப்படி என்னுடைய பிஸ்னஸை நான் செய்ய முடியும்? எல்லாருக்கும் பூ கொடுத்துட்ருக்கேன், அங்கெல்லாம் என்னால் வேலை செய்ய போக முடியாது, பூ கொடுக்க முடியாதேன்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இந்த வண்டியை எனக்குன்னு நீங்கள் வாங்கி கொடுத்ததுக்கப்புறமா நானும் ரொம்பவே நம்பிக்கையாக ஒவ்வொரு பிஸ்னஸாக செய்யலாம், முன்னேறலான்னு யாரையும் நம்பாமல் எனக்கு முடிஞ்ச வேலையை செஞ்சு கண்டிப்பாக சம்பாதிக்கணுன்ற எண்ணம் எனக்கு வந்ததுக்கு காரணமே உங்களால் தாங்க. இந்த வண்டியை நீங்கள் வாங்கி கொடுத்ததுக்கப்புறமா நல்ல வருமானமும் வந்தது, ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்கிற மாதிரி இந்த சிந்தாமணி பார்த்திங்களா, அவங்க ஆளுங்களை அனுப்பி என்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னு. விஜயாத்தை சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணலை, இப்படி நான் செய்ய சொல்லவே இல்லைன்னு சிந்தாமணியை பற்றி ரொம்பவே கோபமாக பேசும்போது வேறு யாருங்க இப்படிலாம் செய்ய சொல்லியிருப்பான்னு மீனா கேட்குறாங்க. மீனா, பொறுமையாக இருந்து உண்மையை கண்டுபிடிப்போம். இப்போ உனக்கு உன்னுடைய வண்டி வேணும்னு அழுதுகிட்டே இருந்த, உன்னுடைய வண்டி கிடச்சிருச்சு. அதே மாதிரி எல்லாம் நல்லதாகவே நடக்கும்னு யோசிப்போமே. இனி நடந்ததை பற்றி யோசிக்க வேண்டாம், உன்னுடைய வேலையை பாரு. நம்ம உண்மையாக நேர்மையாக இருந்தால் நமக்கு எல்லாம் தேடி வரும்னு நான் நம்புகிறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் சவாரிக்காக கிளம்ப உடனே மீனா ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறாங்க, ஸ்வீட்டெல்லாம் செய்கிறாங்க. இதை பார்த்த ரோகிணிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. என்ன இந்த மீனா வண்டி கிடச்ச உடனே மறுபடியும் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. மறுபடியும் இங்கே கிறிஷை பற்றியும் கிறிஷோட அம்மா யாருன்னு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு வேற யோசிப்பாங்களே. இந்த மீனாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பிரச்சனை இருந்தால் தான் மீனா என்னை கண்டுக்க மாட்டாங்கன்னு நினச்சா முத்து ரொம்பவே புத்திசாலித்தனமாக சிந்தாமணி தான் இப்படிலாம் செஞ்சாங்கன்ற உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் பிரச்சனைக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சா மீனாவும் முத்துவேனை சும்மா விட மாட்டாங்களே. இவங்களுக்கு மட்டும் எப்படி தான் இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்குதோ, எப்படி தான் உண்மையை கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியல அப்படின்னு மீனாவுக்கு வண்டி கிடச்சதுனால மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க ரோகிணி. என்னை பற்றின உண்மை தெரிஞ்சா மீனா என்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டாங்க, எல்லாரும் முன்னாடி வெளுத்து வாங்கிடுவாங்களே அப்படின்ற மாதிரி ரோகிணி மீனா என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு அமைதியாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க.
மீனா வீட்ல உள்ள எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொண்டு வந்து குடுக்குறாங்க. உடனே விஜயா சொல்றாங்க, "என்ன உனக்கு மறுபடியும் உன் வண்டி கிடைச்சிருச்சு. அந்த சந்தோஷத்துல ஸ்வீட் எல்லாம் செஞ்சியா? ஆனா நீயும் அந்த முத்துவும் என்னல சந்தேகப்படுறீங்க? எப்படி நான் இந்த ஸ்வீட் எல்லாம் எடுத்துக்க முடியும்னு?" கேட்க, "அத்தை, எங்களுக்கு எங்க வண்டி வேணும்னு நெனச்சோம். யார் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியாம ரொம்பவே மனசு வேதனையோட இருந்தோம். இப்ப உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சிந்தாமணி உங்க ஃப்ரெண்டு. ஏற்கனவே உங்களால எனக்கு நெறைய பிரச்சனை வந்திருக்கே. சிந்தாமணி சொன்னதெல்லாம் நீங்க கேட்பீங்க. நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே சிந்தாமணி செய்வாங்க. அதான் உங்க பையன் உங்க மேல சந்தேகப்பட்டு பேசிட்டாரு. அதுக்குன்னு கோவப்பட்டா எப்படி? இனி உங்கள பத்தி முத்து என் வீட்டுக்காரர் பேசாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, "நீ என்ன நெறையாவா சம்பாதிக்கிற? என்னவோ வண்டி இல்லன்னா என்னால பிசினஸ் பார்க்க முடியாதுன்னு அந்த பேச்சு பேசின. ஆமா, மனோஜ் மாரியா சம்பாதிக்கிற நீ? இல்லல்ல, இப்ப தானே பிசினஸ் ஆரம்பிச்சிருக்க. நீ எல்லாம் மனசு வேதனைப்படுறன்னு உனக்காக சப்போர்ட் பண்றான்ல முத்து, அவன சொல்லணும். எனக்கு இந்த ஸ்வீட்டும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். உன் மாமனாருக்கு கொண்டு போய் குடு. அவரு நீ என்ன சொன்னாலும் உன்னை பாராட்டுவாரு. ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்ன அந்த சிந்தாமணியால எனக்கு இருக்கிற நல்ல பேரும் இல்லாம ஆயிருச்சு. வீட்ல எல்லாரும் என்னதான் தப்பா நினைக்கிறாங்க. அந்த சிந்தாமணிய நான் சும்மா விட போறதில்ல." அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்வதியோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இங்க வந்து விஜயா, "விஜயா, அந்த சிந்தாமணி வந்தாங்களா இல்லையா?" அப்படின்னு விஜயா வந்து ரொம்ப கோவமா பார்வதி கிட்ட கேட்க, பார்வதி சிந்தாமணி வந்தாங்களா இல்லையான்னு கேட்க, "என்ன விஜயா, சிந்தாமணி மேல ரொம்ப கோவமா இருக்க போல?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, ரொம்பவே கோவமா தான் இருக்கேன். அவங்க வந்தாங்களா இல்லையான்னு கேட்க, இல்ல, அவங்க இன்னும் வரல, வருவாங்க கண்டிப்பான்னு." சொல்லும்போது, "யாரை கேட்டு இப்படிலாம் பிரச்சனை செஞ்சாங்க? அவங்களால வீட்ல யாருமே என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஏன், உனக்கு ஏன் இவ்வளோ கோவம்னு?" கேட்குறாங்க பார்வதி. அது மட்டும் இல்ல, நீ தான் மீனாவோட வீட்ல ஏதாவது பிரச்சனைன்னா சந்தோஷமா பிரியாணி சாப்பிடுவ. மீனாவோட வண்டிய யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு என்ன வேற ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு தர சொன்னல்ல, அவ்வளோ சந்தோஷப்படுவியே. இப்ப என்ன சிந்தாமணிய பார்த்து பேசணும்னு சொல்ற? சிந்தாமணி மேல ரொம்ப கோவமா இருக்கேன்னு கேட்குறாங்க பார்வதி. வேற என்ன செய்ய? நான் இவ்வளோ கோவமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் மீனாவும் முத்துவும் தான். அந்த சிந்தாமணி தான் மீனாவோட வண்டிய அவங்க ஆளுங்கள அனுப்பி எடுத்திருக்காங்க போல. உண்மைய முத்து கண்டுபிடிச்ச உடனே, அம்மா சொல்லி தான் இப்படி சிந்தாமணி செஞ்சாங்கன்னு எல்லார்கிட்டயும் என்ன பத்தி என்னன்னே புரிஞ்சுக்காம அந்த முத்து சொன்னதுனால வீட்ல எல்லாரும் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. என் வீட்டுக்காரர் கொஞ்சம் கூட என் மேல நம்பிக்கை இல்லாம என்னை வெளுத்து வாங்கிட்டாரு தெரியுமா? எவ்வளவோ சொன்னாலும் யாருமே புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் இங்க சிந்தாமணி நானா தான் இப்படிலாம் செஞ்சேன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் வீட்ல எல்லாரும் இப்ப அமைதியா இருக்காங்க. இப்படி சிந்தாமணி என்ன பிரச்சனை செஞ்சாலும் அந்த பிரச்சனைக்கு பின்னாடி நான் தான் இருப்பேன்னு வீட்ல எல்லாருமே நம்பும்போது என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எல்லாரும் மீனா முத்துக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றாங்க. நான் எவ்வளோ அவமானப்பட்டேன்னு எனக்கு தானே தெரியும் பார்வதி. அந்த சிந்தாமணி வரட்டும், நான் பேசிக்கிறேன். எதுக்கு இவங்க தேவையில்லாம மீனாவுக்கும் முத்துவுக்கும் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க? மீனாவை எனக்கே பிடிக்காது. நானே மீனாவை கண்டுக்காம என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இந்த சிந்தாமணி யாரு? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னதான் இருந்தாலும் மீனா என் மருமக. அவளுடைய வேலையில தலையிடாதீங்கன்னு. என்னதான் மீனாவுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நான் சந்தோஷப்பட்டாலும், இப்ப நானும்ல இதனால தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா இருக்கு. சிந்தாமணி வரட்டும் இன்னைக்கு அப்படின்னு ரொம்ப கோவமா விஜயா பேசிட்டு இருக்க, சிந்தாமணி எப்பயும் போல கிளாஸுக்கு வராங்க. உடனே பார்வதி சொல்றாங்க, "சிந்தாமணி வந்துட்டாங்க விஜயா. பேச வேண்டியதை தெளிவா பேசு. இப்பயாவது மீனா மேல உனக்கு பாசம் இருக்கிற மாதிரி பேசுறியே, அதுவே போதும். ஆனா உண்மையாவே மீனா மேல நீ பாசமா இருந்தா, மீனா உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துப்பான்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, சிந்தாமணி கிட்ட பேசுன்னு சொல்ல." உடனே அங்க வந்து சிந்தாமணியும், "என்ன மேடம்?" அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கோவமா இருக்க மாதிரி இருக்கே. பார்வதி, "என்னாச்சு? மேடம் ஏன் இவ்வளோ கோவமா இருக்காங்கன்னு?" கேட்க, உடனே விஜயா சொல்றாங்க, "என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? நீங்க யாருக்கு பிரச்சனை செஞ்சிருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, "என்ன அந்த முத்து மீனா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்களான்னு?" கேட்கும்போது, "ஆமா, எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க யார் முதல்ல மீனாவுக்கு பிரச்சனை செய்ய? உங்களால வீட்ல உள்ள எல்லாரும் என்ன சந்தேகப்படுறாங்க, என்ன கேள்வி கேட்குறாங்க, என்ன அவமானப்படுத்துறாங்க. எவ்வளோதான் நான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்க முடியும்? நான் உங்கள இப்படிலாம் செய்யுங்கன்னு சொன்னேனான்னு?" கேட்க, "இல்ல, ஆனா இப்படிலாம் நடந்ததுனால நீங்க எவ்வளோ சந்தோஷமா இருந்தீங்க. மீனாவோட வண்டிய யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு பார்வதி கிட்ட சொல்லி ஸ்வீட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்கல்ல. ஏன், இங்க மீனா அம்மாவோட கடையில நெறைய பிரச்சனையாயிருச்சுன்னு கேள்விப்பட்டு, பிரியாணியெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டீங்களே! நீங்க சந்தோஷமா தானே இருந்தீங்க. அதனால நான் இப்படியெல்லாம் செய்யலான்னு நெனச்சேன். நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதான் இப்படியெல்லாம் செஞ்சேன்னு." சொல்லும்போது, "பொய் சொல்லாதீங்க சிந்தாமணி. உங்களுக்கு மீனாவ பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் மீனாவ பத்தி என்கிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனாலும் நான் பொறுமையா தான் இருந்தேன். மீனா கிட்ட நான் வந்து கோவமா பேசினா, திட்டினா முத்து உடனே சப்போர்ட்டுக்கு வருவான். எதுக்கு என்னால பிரச்சனை வரணும்னு நீங்க சொல்ற எதையும் கேட்காத மாதிரி தான் இருந்தேன். ஆனா நீங்க செஞ்ச பிரச்சனையால வீட்ல எல்லாரும் நான் சொல்லி தான் நீங்க இப்படிலாம் செஞ்சீங்கன்னு என் மேல வந்து கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டாங்க. உங்களால வீட்ல யார்கிட்டயும் பேச முடியல.
சிந்தாமணி கிட்ட இனி நீ பேசினா அவ்வளவுதான். இந்த வீட்ல நீ இருக்கவே முடியாதுன்னு என் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இனி என் கிளாஸுக்கு நீங்க வரவே வேண்டாம். என்கிட்ட பேசணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாது. நீங்க மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சா நான் உங்கள சும்மா விட மாட்டேன். மத்த மருமகளுக்கு கூட இவ்ளோ சப்போர்ட் பண்றதில்ல என் வீட்டுக்காரர். ஆனா மீனாவ என் வீட்டுக்கு மருமகளா கூப்பிட்டு வந்ததே என் வீட்டுக்காரர் தான். அதனால மீனாவுக்கும், மீனாவோட குடும்பத்துக்கும் அவர் அவ்வளோ சப்போர்ட் பண்றாரு. என்னால எதுவுமே செய்ய முடியாது. மீனாவ அந்த வீட்லேருந்து என்னால வெளியில அனுப்பவும் முடியாது. அது மட்டும் இல்லாம அ மீனாவ நான் திட்டினாலே எல்லாரும் கோவப்படுவாங்க. இவ்ளோ பெரிய பிரச்சனை செஞ்சு வச்சிருக்கீங்க. நான் கூட முதல்லயே சந்தேகப்பட்டேன். இப்படி செய்யணும்னா கண்டிப்பா உங்களால மட்டும் தான் முடியும். நீங்க தான் உங்க ஆளுங்கள அனுப்பி மீனா வீட்ல உள்ளவங்களுக்கும், மீனாவுக்கும் இப்படி பிரச்சனை செஞ்சிருப்பீங்கன்னு. நான் அப்பவும் உங்ககிட்ட கேட்டேன். ஆனா நீங்க தான் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் ஏன் இப்படிலாம் செய்யணும்னு அப்படியே தேவையில்லாம பேசுற மாரி பேசுனீங்க. நான் வந்து மீனாவோட பிரச்சனையில தலையிட போறதும் இல்ல. மீனா என்ன வேணாலும் செய்யட்டும். எனக்கு என்னன்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுனீங்க. ஆனா இப்ப தானே தெரியுது உங்க லட்சணம் என்னன்னு. உங்களால நான் தான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்றுருக்கேன். அதனால நீங்க இனி என்கிட்ட பேச வேண்டாம். என் கிளாஸுக்கு வர வேண்டாம். சொல்லப்போனா என் பக்கமே வராதீங்க. பார்வதி வீட்டுக்கு கூட நீங்க வரக்கூடாது. பார்வதி என்னுடைய ஃப்ரெண்டு புரியுதுல்ல? அப்படின்னு சொல்ல, உடனே பார்வதி சிரிச்சுக்கிட்டே, "விஜயா, இப்பதான் நீ சரியா பேசுற. உனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க சிந்தாமணி கூட பேசவே கூடாதுன்னு உனக்கு தெரியுது. இத்தனை நாள் நானும் சொல்லிட்டு இருந்தேன். மீனாவுக்கு உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. பொறுமையா இருன்னு. நீ என் பேச்ச கேட்கவே இல்ல. நீ வந்து மீனாவ என்னைக்கும் என் மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன்னு மீனா மேல ரொம்ப கோவமா இருந்தல்ல. உன்னை புரிஞ்சுக்கிட்டு சிந்தாமணி இப்படியெல்லாம் செஞ்சுட்டாங்க. பாத்தியா? சிந்தாமணி ஏதாவது பிரச்சனை செஞ்சா கூட வீட்ல உள்ளவங்க உன்னை சந்தேகப்படுறாங்கன்னா, நீ சிந்தாமணிக்கு அவ்வளோ இடம் குடுத்துருக்க. இனியாவது புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி மீனாவ உன் மருமகளா ஏத்துக்கிட்டு நல்ல மாமியாரா இரு. அப்பதான் உன் வீட்ல உள்ளவங்க உனக்கு மதிப்பும் மரியாதையும் குடுப்பாங்க. சிந்தாமணிய நம்புன, இப்படி பிரச்சனை உனக்கு தேடி வரும். நீ தலை குனிஞ்சு தான் நிக்கணும் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. உடனே விஜயா ரொம்ப கோவமா, என்ன ஆனாலும் பரவாயில்ல. நான் அந்த மீனாவ என் மருமகளா ஏத்துக்க போறதில்ல. ஆனா சிந்தாமணி செஞ்சது எல்லாமே சரிதான்னு நான் சொல்ல மாட்டேன். சிந்தாமணி, நான் சொல்லி இதெல்லாம் நீங்க செய்யல. ஆனா மீனாவுக்கு நீங்க பிரச்சனை செஞ்சத என்னால ஏத்துக்க முடியல. இனி என்கிட்ட பேசவும் வேண்டாம். எனக்கு ஃபோன் பண்ணவும் வேண்டாம். நீங்க உங்க வேலைய பாருங்க. என் வேலைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். மீனா எனக்கு பிடிக்கலனாலும், மீனாவ மருமகளா நான் ஏத்துக்கலனாலும், மீனா எப்படியாவது வேலை செஞ்சு அவ வேலைய பார்த்துக்கட்டும். வீட்ல பொறுப்பா இருக்கட்டும்னு நான் அமைதியா இருக்கேன். ஆனா நீங்க செய்ற பிரச்சனையால மீனா முன்னாடியும், முத்து முன்னாடியும் நான் அவமானப்பட்டு நிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்ல. இப்படிலாம் நீங்க மீனாக்கு பிரச்சனை செஞ்சீங்க, அப்புறம் நானே உங்கள போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவேன். நீங்க என் ஃப்ரெண்டுன்னுலாம் நான் பார்க்கவே மாட்டேன். அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயா. இல்ல மேடம், உங்களுக்காக தான் இப்படி செஞ்சேன்னு சமாளிக்க பார்க்குறாங்க. ரோகிணி சொல்லி தான் இப்படி செஞ்சேன்னு சொன்னா, நான் மட்டும் இல்ல, ரோகிணியும் மாட்டிப்பாங்க. என்னையே இவ்ளோ வெளுத்து வாங்குற விஜயா ரோகிணிய சும்மா விடுவாங்களா? ரோகிணி அப்புறம் அந்த வீட்ல மருமகளா இருக்க முடியாது. என்ன நம்பி தானே ரோகிணி இந்த வேலைய குடுத்தாங்க. நான் தான் பொறுமையா இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்காக தான் மேடம் இப்படி செஞ்சேன். ஆனா நீங்களே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்க மன்னிப்பு கேட்கவே வேண்டாம். நான் ரொம்பவே அவமானப்பட்டுட்டேன். தலை குனிஞ்சு நின்னுட்டேன். அதனால நீங்க மன்னிப்பு கேட்காம இங்கேருந்து கிளம்புறீங்களா? பார்வதி, இனி சிந்தாமணி என்ன பார்க்கணும்னு வந்தாலோ, உன்கிட்ட பேசணும்னு உன் வீட்டுக்கு வந்தாலோ, அவங்கள அப்படியே அங்கேருந்து அனுப்பிரு. நீ அவங்கள கிளாஸுக்கு கூட வர வேண்டான்னு சொல்லிரு. சிந்தாமணி கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. அவமானப்பட்ட சிந்தாமணி இந்த விஜயாவால நான் நினச்சது எல்லாத்தையுமே செய்யலாம்னு நினச்சேன். ஆனா என்னால ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விஜயா இந்த பேச்சு பேசுறாங்களா? விஜயாவ நான் சும்மா விட போறதில்ல. என்ன விஜயா, உங்க மருமக ரோகிணியால தான் நான் இப்படி ஒரு வேலைய செஞ்சேன். மீனா முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஆனா எல்லா தப்பும் நானே செஞ்ச மாதிரி எல்லாரும் என்ன திட்டுறீங்கல்ல? அப்படின்னு ரொம்ப கோவமா சிந்தாமணி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. முத்து எப்பயும் போல சவாரிக்கு கிளம்பி போறாரு. மீனாவும் ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய வண்டியும் கிடைச்சிருச்சு. இனி எப்பயும் போல தன்னுடைய பிஸ்னஸ் செய்யணும். இங்கே டெக்கரேஷன் ஆர்டருக்காக வேற வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அந்த சமயம் அதே டெக்கரேஷன் ஆர்டரை பற்றி பேசுறதுக்காக சிந்தாமணியும் வந்திருக்காங்க. ஆனால் மீனாவை பார்த்த உடனே, எனக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டரே வேண்டாம். இந்த மீனாவுக்கே டெக்கரேஷன் ஆர்டரை கொடுங்க. எப்படியாவது பிரச்சனை செஞ்சு இந்த டெக்கரேஷன் ஆர்டரை வாங்கணும்னு மீனா நினைப்பா. மீனாவால் எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து சிந்தாமணி கிளம்பிடுறாங்க. உடனே மீனாவும், நான் யாருக்கும் கிடைக்கிற பிஸ்னஸை வந்து ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினைக்க மாட்டேன். அவங்களுக்கு அவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா சிந்தாமணிக்கு இந்த ஆர்டரை கொடுங்க. இல்லை நான் தான் செய்யணும்னு நினச்சா எனக்கு இந்த ஆர்டரை கொடுங்க. மற்றபடி நான் யாருக்கும் பிரச்சனை செய்ய மாட்டேன். பிரச்சனை செய்கிறதே இந்த சிந்தாமணி தான். இப்போ ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிட்டு வேற போகிறாங்க பாருங்கன்னு சொல்ல,
மீனா உங்கள பத்தி எங்களுக்கு தெரியும். இந்த டெக்கரேஷன் ஆர்டர நாங்க உங்களுக்கே தர்றோம். சிந்தாமணி நெறைய பணம் வாங்குவாங்க. ஆனா டெக்கரேஷன் ஆர்டர நாங்க நெனைக்கிற மாரி செய்ய மாட்டாங்க. அவங்க ஏமாத்துவாங்கன்னு நாங்க கேள்விப்பட்டுருக்கோம். அதனால நீங்களே இந்த ஆர்டர செஞ்சு குடுங்கன்னு மீனா மேல உள்ள நம்பிக்கையில, மீனாவோட திறமைய புரிஞ்சுகிட்டு டெக்கரேஷன் ஆர்டர குடுக்குறாங்க. அங்கருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்க சிந்தாமணி, அப்ப என் மேல இவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லையா? நான் ஏமாத்துறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி செய்றாங்களா? இருக்கட்டும். மீனா, இப்ப நான் பிரச்சனை செஞ்சு என்ன பத்தின உண்மை தெரிஞ்ச உடனே என்ன வெளுத்து வாங்கிட்டீங்க. ஆனா இனி நான் செய்யப்போற பிரச்சனையால நீ கண்டிப்பா எந்த பிசினஸும் செய்யவே முடியாது. அப்படி ஒரு வேலைய நான் ரோகிணிக்காக செய்ய தான் போறேன். அப்படின்னு கோவமா பார்த்துட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இப்படியே ஒவ்வொரு டெக்கரேஷன் ஆர்டரும் மீனாவுக்கு தந்துட்டு இருந்தா, என் நிலைமை என்ன ஆகுறது? எனக்கு எப்படி வருமானம் வரும்? இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இந்த மீனா என் மேல நம்பிக்கை இருந்த டெக்கரேஷன் ஆர்டர குடுங்கன்னா, எல்லாரும் நம்பி டெக்கரேஷன் ஆர்டர தராங்க. ஆனா என்ன பார்த்தா யாரும் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டிக்கிறாங்க. அப்படின்னு நான் செஞ்ச பிரச்சனையால தான் யாருமே என் மேல நம்பிக்கை வைக்காம பேசுறாங்களே! அப்படின்னு தலை குனிஞ்சு தனக்கு வேலை கிடைக்கும்னு நம்பி அந்த இடத்துல அவமானப்பட்டு வேற வழி இல்லாம அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சிந்தாமணியும். உடனே மீனா முத்துவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. சிந்தாமணி, இப்ப என்னுடைய வேலையில தலையிடக்கூடாதுன்னு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க தெரியுமா? எனக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருச்சு. சிந்தாமணி அங்க வந்தாங்க. ஆனா அவங்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு கிளம்பிட்டாங்க. ஆனா என் மேல நம்பிக்கை வச்சு தான் இந்த ஆர்டர தரோன்னு சொல்லி, சிந்தாமணிக்கு இந்த ஆர்டர நாங்க தரதா இல்லவே இல்லன்னு ரொம்ப தெளிவா பேசி இந்த ஆர்டர குடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. இந்த சிந்தாமணி மட்டும் பிரச்சனை செய்யாம இருந்தா, நான் என் வேலைய ரொம்ப சந்தோஷமா பார்ப்பேங்க அப்படின்னு சொல்லும்போது, "சரி மீனா, நானும் இங்க சவாரி முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு வர வேண்டியதான். நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வைக்கிறாரு முத்து. அந்த சமயம் இங்க முத்துவுக்கு ஒரு ஃபோன் வருது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன்ல சொல்றாங்க. உடனே முத்துவும் அங்க வீட்டுக்கு போக, அவங்க ஏற்கனவே மாசமா இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமா கூப்பிட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல யாருமே இல்ல. "அண்ணே, என்ன பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருங்களேன்" அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்ல, "என்னம்மா மாசமா இருக்க? அது மட்டும் இல்லாம உன் வீட்ல யாராவது உனக்கு உதவிக்குன்னு இருக்க வேண்டாமா? என்னம்மா தனியா இருக்க? எனக்கே ரொம்ப பதட்டமா இருக்கே. நான் வேணும்னா மீனாவ வர சொல்லலாமான்னு யோசிக்க, அண்ணே எனக்கு ரொம்ப முடியலண்ணே. சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். என் வீட்டுக்காரர் வெளியூர்ல இருக்காரு. என் அப்பாவும், அம்மாவும் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. ஆனாலும் அவங்க இப்ப வரமாட்டாங்க. கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ள எதுவும் பிரச்சனை ஏறக்கூடாதுன்னு தான் நானே ஃபோன் பண்ணி உங்கள வர சொன்னேன்" அப்படின்னு சொல்லவும், "சரி நான் உங்கள கூப்பிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. மாசமா இருக்காங்க. ஆனா, இப்ப இவங்களுக்கு வந்து நீங்க தான் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லயும் சேர்த்துடுறாங்க முத்து. நல்லபடியா அவங்களுக்குன்னு வாரிசும் வந்துருது. அதனால முத்துவ பார்த்துட்டு அங்க வந்த டாக்டரும் சரியான நேரத்துக்கு இவங்கள கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுனால எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லபடியா அவங்களுக்கு அம் வாரிசு பிறந்திருக்குன்னு சொல்லும்போது, "அப்படியா டாக்டர்ன்னு?" கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "ஆமா, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்கன்னு சொல்ல, நான் கார் டிரைவரா இருக்கேன். இவங்க ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. அவங்க வீட்டுக்காரர் வெளியூர்ல இருக்காராம். ஆனா அவங்க அப்பா, அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. எப்படி அவங்கள வர சொல்லன்னு எனக்கு தெரியல டாக்டர்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க பேசுவாங்க. அந்த சமயம் என்னன்னு கேட்டு அவங்க சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஏன் அவங்க அப்பா, அம்மா, வீட்டுக்காரர்ன்னு யாரையாவது வர சொல்லுங்க. அவங்களுக்கு யாராவது துணையா இருக்கணும்ல அப்படின்னு சொல்ல, சரி முதல்ல மீனாவ வர சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு ஃபோன் பண்றாங்க. "மீனா, இப்படிலாம் நடந்துருச்சு மீனா. அ அவங்க தனியா தான் இருக்காங்க. ஆனா இப்ப நல்லா இருக்காங்க மீனா. நான் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டேன். ஆனா கூட யாராவது இருக்கணும்னு சொல்றாங்க. நீ உடனே கிளம்பி வா மீனா. நம்ம உதவி செய்யணும்னு நெனச்சுட்டோம். இனி நான் தனியா இருந்து எதையும் செய்ய முடியாது. நீ வா மீனா" அப்படின்னு கூப்பிட, "கண்டிப்பா வராங்க. எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கிறீங்க. நான் வராம இருப்பேனா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறாங்க. அங்க பார்க்குறாங்க. அவங்களும் கண் முழிச்சு பார்த்துட்டு, "அண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே" அப்படின்னு சொல்லும்போது, "பரவாயில்லம்மா. இருந்தாலும் உங்க கூட யாராவது இருந்திருக்கணும். நீங்க யோசிச்சு சரியான நேரத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்க. இல்லன்னா என்னலாம் ஆயிருக்கும். நீங்க மாசமா இருக்கும்போது தனியா இருக்கக்கூடாதுல்ல" அப்படின்னு சொல்ல, "எனக்காக தான் என் அப்பாவும், அம்மாவும் கோயிலுக்கு போனாங்க. அவங்க கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்குள்ள எனக்கு கொஞ்சம் கூட முடியாம இப்படியெல்லாம் ஆயிருச்சு" அப்படின்னு சொல்ல, "பரவால்ல. அதான் என் வீட்டுக்காரர் உங்கள கூப்பிட்டு இங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டார்ல. இனி எந்த பிரச்சனையும் இல்ல. சந்தோஷமா உங்க வாழ்க்கைய பார்க்கலாம். நாங்க இருக்கோம். உங்க அம்மா, அப்பா அ அவங்க நான் அவங்க வர வரைக்கும் நான் கூடவே இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "என் அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிருங்களேன்" அப்படின்னு சொல்றாங்க.
உடனே முத்து வந்து ஃபோன் பண்ணுறாங்க. சார், உங்கள் பொண்ணு இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க சார் அப்படின்னு சொல்ல, என் பொண்ணுக்கு என்னாச்சு, மாசமாக இருந்தாங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சார், அவங்க ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் கூப்பிட்டு போய் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டுக்குன்னு வாரிசும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டுட்டு அவங்களோட அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தம்பி, நீ யாருன்னு தெரியாது, எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்க தெரியுமா? என் பொண்ணோட வீட்டுக்காரர் வெளியூரில் இருக்காரு. அவர் வந்து இன்னும் 2 நாளையில வரதா இருந்தாரு. நல்ல வேலைப்பா. ஆனா நீ எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்க. கண்டிப்பா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் வராங்க. முத்துவ பார்த்த உடனே அவங்க 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம். "முத்து தம்பி, நீயா?" அப்படின்னு கேட்குறாங்க. "சார் நீங்களா? மேடம் நீங்களா?" அப்படின்னு முத்துவும் கேட்க, "ஆமாப்பா, எங்க பொண்ணு வீட்ல தான் நாங்க இருந்தோம். நீ என்னப்பா?" அப்படின்னு சொல்ல, "உங்க பொண்ண நான் கூப்பிட்டு வந்ததே நான் தான் சார்ன்னு" சொல்ல, "முத்து தம்பி, ஏற்கனவே என் மனைவிய நீங்க காப்பாத்துனீங்க. உங்க வீட்டுக்கெல்லாம் வந்து உங்கள பாராட்டி பேசிட்டு போனோம். எங்களால முடிஞ்ச பரிச குடுத்துட்டு போனோம். ஆனா, மறுபடியும் என் பொண்ணுக்கும் உதவி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லன்னு சொல்ல, சார், உங்க பொண்ண ஏன் சார் தனியா விட்டுட்டு போனீங்க கோயிலுக்குன்னு கேட்க, இல்ல, என் பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு மாசமானதால எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா எல்லாம் நல்லாவே நடக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருந்தோம். ஏன்னா, இங்க வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு என் பொண்ணு மாசமானதால, என் பொண்ணு கூடவே இருந்து பார்த்துக்கணுன்றதுக்காக தான் என் பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனா, இப்படி என் மனைவிய காப்பாத்துன நீங்க என் பொண்ணுக்கும் உதவி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. முத்து தம்பி, உங்க உதவிய நாங்க என்னைக்குமே மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்ல, அப்ப இந்த அண்ணன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமாப்பான்னு சொல்லும்போது, உங்க அம்மா தனியா வீட்ல இருக்கும்போது பிரச்சனை செய்ய வந்த அந்த ஆளுகிட்ட இருந்து உங்க அம்மாவ காப்பாத்துனதே இந்த முத்து தம்பி தான். இந்த முத்து தம்பி ரொம்ப நல்லவருமா அப்படின்னு சொல்ல, அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. நீங்க சரியான நேரத்துக்கு வரப்போய் தான் எனக்கு எல்லாமே நல்லபடியா நடந்திருக்குன்னு சொல்ல, உடனே மீனாவும் பார்த்தீங்களா, ஏற்கனவே இவங்களுக்கு உதவி செஞ்ச என் வீட்டுக்காரர் உங்க பொண்ணையும் காப்பாத்தி நல்லபடியா ஹாஸ்பிட்டல்லயும் வந்து சேர்த்துட்டாரு. இனி சந்தோஷமா இருக்கணும். உங்க பொண்ண ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்ல, உடனே அம் முத்து, "ஆமா சார்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, "முத்து, உங்க நல்ல மனசு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எல்லாருக்கும் உதவி செய்றீங்க. அதனால உங்க நல்ல குணத்துக்காகவே உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யலான்னு தோணுது" அப்படின்னு சொல்ல, "அண்ணே, நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கண்டிப்பா நீங்க என்ன வந்து பார்க்கணுண்ணே" அப்படின்னு சொல்றாங்க. "கண்டிப்பாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா முத்துவும், மீனாவும் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே மீனா சொல்றாங்க, "மாமா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏற்கனவே வீட்டுக்கு வந்து என் வீட்டுக்காரர பாராட்டுனாங்கல்ல. ஒரு அம்மாவ என் வீட்டுக்காரர் காப்பாத்துனார்ல, அவங்க பொண்ணு வீட்ல தான் அவங்க இருந்திருக்காங்க. சவாரி முடிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு அ அவங்க வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்ட உடனே என்னன்னு போய் பார்க்க போனா, அவங்க ரொம்ப முடியாம இருந்திருக்காங்க போல. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து பெரிய உதவி செஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது, இவங்களோட பொண்ணுன்னு" அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்ல, "அப்படியா முத்து, நீ இவ்ளோ பெரிய நல்லது செஞ்சிருக்கியான்னு?" கேட்க, "அப்பா, நல்லது செய்யணும்னு நான் நினைக்கல. அங்க போனப்ப அவங்க ரொம்ப முடியாம இருந்தாங்க. மாசமா இருந்தாங்கப்பா. எப்படி அப்படியே விட முடியும்? அப்புறம் தான் தெரிய வந்தது அவங்க யாருன்னு. ஆனா அவங்க என்ன ரொம்ப பாராட்டுனாங்கப்பா. அ எனக்கும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதே மாதிரி நம்ம வீட்டுக்கும் வாரிசு வந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்ப்பா" அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல முத்து, இப்பவாவது உனக்கு வந்து நல்லபடியா முன்னேறணும். வாழ்க்கையில அடுத்த ஒரு நிலைக்கு போகணும் அப்படின்னு உனக்கு தோணுதுல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "மீனா, நீங்க 2 பேரும் செய்ற உதவிக்காகவே நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. பார்த்துக்கிட்டே இருங்க" அப்படின்னு சொல்லும்போது, உடனே விஜயா சொல்றாங்க, "போதும், போதும். என் வீட்ல இருந்துகிட்டு இவங்க சந்தோஷமா வேற இருக்கணும்னு வேற பேசுறீங்க. மீனா, இந்த பழங்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்க. எல்லாமே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இந்த வேலையே. சொல்லப்போனா, ஒரு பக்கம் பூவெல்லாம் வாங்கி வச்சிருக்க. இன்னொரு பக்கம் பழங்களா வாங்கி அடுக்கி வச்சிருக்கிற. நான் என்ன சொல்றேன்னா, உன்னுடைய வேலைய என் வீட்ல வச்சு செய்யவே செய்யாத. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பழங்கள் வச்சது வச்ச மாதிரியே இருக்குது. இப்படியே இருந்தா எல்லாம் வீணா போயிரும். அப்புறம் வீட்ல நாங்க இருக்க முடியுமா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, "அத்தை, நெறைய ஆர்டர் வந்திருக்கு அத்த. அதுக்காக தான் நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். உங்ககிட்ட நான் கேட்டுருக்கணும் அத்த. இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தான். இனி வந்து பெரிய ஆர்டர்லாம் நான் எடுக்கல அத்தன்னு" சொல்றாங்க. உடனே அண்ணாமலையும், "ஏம்மா, நீ ஏன் பெரிய ஆர்டர் எடுக்கக்கூடாது? விஜயா வீடாவே இருந்தாலும் நீ விஜயாவோட மருமக தானே! அந்த உரிமையோட நீ எல்லா வேலையவும் செய்யணும். விஜயா, இப்படிலாம் பேசிட்டு இருக்காத." முத்து எல்லாருக்கும் உதவி செய்கிறதுனால முத்துவுக்கு சீக்கிரமாகவே நினச்ச மாதிரி எல்லாம் நல்லா தான் நடக்க தான் போகுது. அதெல்லாம் பார்த்து நீ பொறாமப்பட போகிற, பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது, அப்படி என்ன பெருசாக நல்லது நடக்க போகுதுன்னு நானும் பார்க்க தானே போகிறேன். ஏன், இவங்க என்ன பெரிய வீடு வாங்க போகிறாங்களா? இல்லை ஏற்கனவே வந்து இவங்க நினச்ச மாதிரியே பெரிய பிஸ்னஸ் செஞ்சு நிறைய சம்பாதிக்க போகிறாங்களா? அதெல்லாம் எதுவுமே நடக்க போகிறதில்ல.
என் வீட்ல இருக்கிற வரைக்கும் மீனாவும், முத்துவும் நான் நெனச்சது மாரி தான் வந்து அவங்க நடந்துக்கணும். நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும். இந்த மாதிரி பிசினஸ்லாம் மீனா செய்யவே கூடாது. புரியுதுல? அப்படின்னு கேட்கும்போது, "அத்தை, இந்த பழத்தெல்லாம் வாங்கிட்டேன். செய்ய வேண்டிய ஃப்ரூட் பொக்கேவெல்லாம் செஞ்சுடுறேன். அப்புறம் நாளையிலருந்து நீங்க சொன்ன மாரியே கேட்குறேன் அத்தை. பழங்கள வாங்கவும் மாட்டேன். தேவையில்லாம நான் வீட்ல உட்காந்து வேலை செய்யவும் மாட்டேன் அத்தை. இந்த ஒரு முறை மட்டும் என்ன மன்னிச்சுருங்க அத்தை." அப்படின்னு மீனா வந்து இப்படிலாம் அழுதுகிட்டே கேட்குறாங்க. இத பார்த்த முத்துவால தாங்கிக்க முடியல. எங்களுக்குன்னு ஒரு வீடு இருந்தா, எங்க விருப்பத்துக்கு நாங்க என்னென்ன பிசினஸ் செய்யலாம். ஏன் இந்த மாதிரி நெறைய பழங்கள வாங்கி வைக்கலாம். எங்களுக்கு பிடிச்ச பிசினஸ் செஞ்சு முன்னேறலாம். ஆனா, அம்மாகிட்ட கேட்டு தான் ஒவ்வொரு வேலையும் மீனா செய்ய வேண்டியதா இருக்கு. ஏன் தான் மீனா வந்து இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாளோன்னு கூட தோணுது. என்னால எங்க அம்மா மீனாவையும் மருமகளா ஏத்துக்காம எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால தாங்கிக்கவே முடியல. அப்படின்னு சொல்லி மீனாவோட நிலைமைய நினைச்சு கண் கலங்கி முத்து அழ ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா, எனக்கு அவ்வளோ வருமானமும் வரல. உடனே மீனாவ இங்கேருந்து கிளம்பி வா, நம்ம தனி குடித்தனம் போலான்னு கூப்பிட்டு போனாலும், மீனாவ நல்லா பார்த்துக்க முடியுமான்ற நம்பிக்கை என்கிட்ட இல்லையே! என்ன செய்யன்னு தெரியலன்னு முத்து கண் கலங்கி நிக்க, உடனே அண்ணாமலை, எனக்கு தெரியும் முத்து. எனக்காக தான் நீ பொறுமையா இருக்க. இல்லன்னா, நீ கண்டிப்பா மீனாவ இங்கேருந்து கூப்பிட்டு போகணும்னு நெனப்ப. ஆனா, அப்பா தனியா இருந்துறக்கூடாதுன்னு நீ நெனைக்கிறது எனக்கு தெரியுது. ஆனா, எல்லாம் நல்லாவே நடக்கும் முத்து. உன் மனசுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு மறுபடியும் அண்ணாமலை சொல்லிட்டு, அங்கேருந்து மீனாவ பார்த்துட்டு, "நீ கண் கலங்கி அழாதம்மா" அப்படின்னு ஆறுதலா பேசிட்டு அண்ணாமலை அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்த நாள் காலையில முத்து, "மீனா, நான் சீக்கிரமா கிளம்பணும் மீனா. எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம். மத்தியானம் நான் சீக்கிரமா வந்துடுறேன். ஒரு பெரிய சவாரி வந்திருக்கு" அப்படின்னு சொல்ல, "நீங்க சவாரிக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு தான் போகணும். மாமா தெளிவா சொல்லிட்டாங்க. என்ன வேலை இருந்தாலும் முதல்ல நீங்க உங்கள பார்த்துக்க வேண்டாமான்னு கேட்குறாங்க. சரி, இந்த சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு எப்ப வேலை இல்லையோ உடனே சாப்பிட்டுருங்க" அப்படின்னு மீனா ரொம்ப பொறுப்பா பேசிட்டு இருக்க, அங்க வீட்டுக்கு முத்து யாருக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்களோட அம்மாவும், அப்பாவும் வீட்ல வந்து நிக்கிறாங்க. "சார் நீங்களா? வாங்கம்மா" அப்படின்னு உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கும்போது, உடனே அங்க வந்த விஜயா, "இவங்களா? மறுபடியும் எதுக்கு வந்திருக்காங்க?" முத்து என்ன ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கான்னு சொல்ல, உடனே அண்ணாமலை, "உங்க பொண்ணு ரொம்ப நல்லா இருக்காங்களா? வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, எங்க வீட்டு வாரிசையும் கூப்பிட்டுக்கிட்டு எங்க பொண்ணு வீட்டுக்கே வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்கள நீங்க பார்க்க வரணும்னு ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க தான் என் பொண்ணோட அண்ணனா இருந்து எல்லாத்தையும் முன்னாடி நின்னு செய்யணும்னு நினைக்கிறாங்க. என் பொண்ணு உங்க மேல அவ்ளோ மதிப்பு மரியாதை வச்சிருக்கிறாங்க. நீங்க செஞ்ச உதவிய எங்க வீட்ல உள்ள யாருமே மறக்க மாட்டோம்" அப்படின்னு சொல்லி பெருமையா பேசுறாங்க. உடனே விஜயாவும், "நீங்க ஏற்கனவே வந்திருக்கீங்கல்லன்னு" கேட்க, "ஆமா, உங்க பையன் என்ன காப்பாத்துனாரு. இப்ப என் பொண்ண காப்பாத்திருக்காரு. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. என் பொண்ணு இப்ப அவ்ளோ சந்தோஷமா இருக்கா. அதுக்கெல்லாம் காரணமே முத்து தம்பி தான்" அப்படின்னு பெருமையா பேச, உடனே அங்க வந்த மனோஜ், "அப்படி என்னதான் அந்த முத்து செய்றானே தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு எல்லாரும் தேடி வந்து பாராட்டுறாங்க. பாத்தியா ரோகிணி" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, எல்லாருக்கும் உதவி செய்றேன்னு நல்ல பேர் கிடைக்கணும்னு வேணும்னே இப்படி செஞ்சுட்டு இருப்பாரு உங்க தம்பி முத்து. அவர பத்தி தெரியாதா? ஏற்கனவே அந்த ராணியவும் அவங்க வீட்டுக்காரரையும் கூப்பிட்டு வந்து இங்க வந்து முத்து செஞ்ச பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கல்ல. இப்ப அந்த ராணியால நமக்கு பிரச்சனை இல்ல தான். ஆனாலும் அந்த ராணியும், அவங்க வீட்டுக்காரரும் நம்ம வீட்டுக்கு வந்து சொன்ன எல்லாத்தையும் எல்லாரும் நம்புனாங்கல்ல. நம்மள அவமானப்படுத்தினார்ல முத்து. அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? முத்துக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னா என்ன வேணாலும் செய்வாரு. யார வேணாலும் ஏமாத்துவாரு, பொய் சொல்லுவாரு முத்து. எனக்கு நல்லா தெரியும்" அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்தவங்க மீனாவ பார்த்த உடனே, "மீனா நல்லா இருக்கியாம்மான்னு" கேட்க, "காஃபி எடுத்துக்கோங்கன்னு" மீனா ரொம்ப பொறுப்பா அவங்கள நல்லா உபசரிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, "என் பையன் முத்து வந்து எப்பயுமே இப்படிதான் எல்லாருக்கும் உதவி செய்வான். அதனால முத்துவ எல்லாரும் பாராட்டுவாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி தான். முத்துவ நீங்க பாராட்டும்போது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. என் பையன் மனோஜ் நெறைய படிச்சிருக்கான். அதே மாதிரி ரவியும் அவன் பிடிச்ச படிப்ப படிச்சான். ஆனா முத்து பெருசா படிக்கல. ஆனா எல்லாருக்கும் உதவி செய்யணுன்ற நல்ல குணம் அவனுக்கு இருக்குன்னு சொல்ல, அத புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க மறுபடியும் முத்துவ தேடி வந்திருக்கோம்னு சொல்லும்போது, "மீனா, நீ என்னம்மா வேலை செய்றேன்னு" கேட்க, "நான் புது பிசினஸ் வந்து செய்றேன்னு நேத்து சொன்னேன்ல. அதுக்காக தான் இந்த ஃப்ரூட் பொக்கே எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கேன்னு" சொல்லும்போது, அவங்க உடனே அதெல்லாம் பார்த்துட்டு, "ரொம்ப நல்லா இருக்குமா. உன் திறமைக்கு நீ கண்டிப்பா பெரிய ஆளா வருவ. உங்களுக்கு நாங்க உதவி செய்றோம்" அப்படின்னு சொன்ன உடனே, இங்க முத்துவும், "நீங்க ஏற்கனவே வீட்டுக்கு வந்து நகையெல்லாம் குடுத்தீங்க. ஆனா, இப்ப நான் செஞ்ச உதவி என்னுடைய தங்கச்சிக்கு தானே" அப்படின்னு முத்து உடனே அங்க வந்தவங்க சிரிச்சுக்கிட்டே, "ஆமா முத்து, நீயும் எங்களுக்கு பையன் மாதிரி தான். அதனால உனக்கு செய்ய வேண்டியத செய்யணும்ல. நீ செஞ்ச உதவிக்கு எங்களால முடிஞ்ச உதவி" அப்படின்னு சொல்ல, "என்ன சார்?" அப்படின்னு கேட்க, புது வீட்டோட சாவிய முத்துக்கிட்ட குடுக்க, உடனே முத்து, "என்ன சார் இது?" அப்படின்னு கேட்குறாரு. "வேற ஒண்ணும் இல்ல முத்து. எங்களுக்குன்னு இங்க நெறைய வீடெல்லாம் இருக்கு. பெருசா அந்த வீட நாங்க பாத்துக்கிறதும் இல்ல. நாங்க என் பொண்ணுக்காக நாங்க அவங்க வீட்டுக்கே போயிட்டோம். அதனால தான்
இனி நீ எங்க பையன் மாதிரி. அதனால நீ இந்த வீட எடுத்துக்கன்னு சொல்ல, சார் அப்படி என்ன சார் பெரிய உதவி செஞ்சுட்டேன்னு நீங்க உங்க வீட எனக்கு குடுக்குறீங்கன்னு சொல்லும்போது, எனக்கு நெறைய வீடெல்லாம் இருக்கு. நான் நல்லா சம்பாதிச்சேன். ஆனா, என்னுடைய பொண்ண இப்ப பார்த்துக்கணுன்றதுக்காக என் பிசினஸையும் கவனிக்க முடியாம, இங்க வந்து சரியா என்னுடைய வீட்டுக்கும் வர முடியாம, என் பொண்ணு வீட்லயே இருக்கலான்னு நான் முடிவெடுத்துட்டேன். இப்படி நான் இருக்கும்போது, நீங்க செய்ற உதவிக்கு நான் வந்து ஏதாவது செய்யணும்னு நெனச்சேன். அப்ப என் பொண்ணு தான் சொன்னாங்க, "அப்பா, நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். வசதியா இருக்கோம். முத்தண்ணன், மீனாக்கா ரொம்ப நல்லவங்களா இருக்க. அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கணும். நம்ம உதவி செஞ்ச மாதிரியும் இருக்கணும். முத்தண்ணன் எவ்வளோ நல்லவரா இருக்காரு. அவர் நல்ல மனசுக்கு நம்ம வீட வந்து குடுத்துருவோம்." அப்படின்னு சொல்ல, நானும் ஒரு முடிவெடுத்துட்டேன்ப்பா. நீ வந்து எங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் உதவி செய்ற. அதனால நாங்க குடுக்குற இந்த பரிச வேண்டான்னு சொல்லாத அப்படின்னு சொல்ல, "என்ன சார் நீங்க? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இப்படிலாம் நான் எதிர்பார்த்து யாருக்கும் உதவி செஞ்சதே இல்ல. இதெல்லாம் கிடைக்கும்னு நான் நெனச்சதும் இல்ல." அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவும், "ஆமா. உங்க பொண்ண வந்து பார்க்குறோம். அப்பப்ப வந்து பார்க்குறோம். சந்தோஷமா பேசுறோம். நீங்க எப்பயுமே எங்களுக்கு எங்கள வந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே நீங்க செய்ய வேண்டான்னு சொல்ல, மீனா நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. அதனால தான் நாங்க எங்களுடைய வீடையே தரோன்னு சொன்னப்ப வேண்டான்னு சொல்றாங்க. இதே உங்க இடத்துல வேற யாரும் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த வீட வந்து வாங்கியிருப்பாங்க. நீங்க ஏன் எங்கள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்க மேல உள்ள பாசத்திலயும், அக்கறையிலயும் இத நாங்க உங்களுக்கு செய்யணும்னு நெனைக்கிறோம். நீங்க ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? உண்மையாவே எங்க மேல உங்களுக்கு மதிப்பு, மரியாதை இருக்கு, பாசம் இருக்குன்னா, நாங்க குடுக்குற இந்த வீட வாங்கிக்கணும்னு முத்துக்கிட்ட அந்த சாவிய குடுக்க, முத்து உடனே முதல்ல வேண்டான்னு சொன்னாலும், அவங்க இப்படி பேசினதுக்கு அப்புறமா மீனா நம்ம வாங்கிக்கலான்னு புது வீட்டோட சாவிய வாங்கிக்கிறாங்க. இத பார்த்து அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "பாத்தியா முத்து, நான் சொன்னேன்ல, நீ செய்ற உதவிக்கு கண்டிப்பா உனக்கு நல்லது நடக்கும்னு. உங்க அம்மா விஜயா என்னெல்லாம் பேசுனா, மத்தவங்களுக்கு உதவி செய்ற மீனாவும், முத்துவும் இந்த வீட்ல இருக்கக்கூடாது. புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சு, தேவையில்லாம இந்த பூவையும், பழத்தையும் வீட்ல கொண்டு வந்து வைக்கிற மீனா, இனி இங்க பிசினஸ்க்காக இந்த வேலைய வீட்ல செய்யக்கூடாதுன்னு, இப்போ உங்களுக்குன்னு புது வீட தர்றதுக்காகவே இவங்க தேடி வந்திருக்காங்க. இனி இந்த பிசினஸ் எல்லாத்தையும் உனக்குன்னு கிடைச்ச இந்த வீட்ல நீங்க வந்து பார்க்கலாம். உங்க வீட்ல நீங்க ரொம்ப சந்தோஷமா உங்க பிசினஸ் வேலைகள பார்த்துக்கலாம். விஜயா மட்டும் இல்ல, வேற யாராலயும் உங்கள எந்த கேள்வியும் கேட்க முடியாதுன்னு சொல்ல, "அப்பா நாங்க சம்பாதிச்சு இப்படி பெரிய வீடெல்லாம் வாங்குவோமா?" அப்படின்னு யோசிச்சோம். ஆனா இப்படி தேடி வந்து உதவி செய்வாங்க, நல்லது செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லப்பா. நீங்க சொன்னது எல்லாமே சரின்னு இப்பதான்ப்பா எனக்கு தோணுதுன்னு கண்கலங்கி பேசுறாரு முத்து. முத்துவும், மீனாவும் அவங்க பொண்ண பார்க்கறதுக்காக கிளம்பி போறாங்க. இப்ப நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு, நல்லபடியா பேசிட்டு, ரொம்ப சந்தோஷமா அவங்க கூட பேசிட்டு, அங்கேருந்து வீட்டுக்கும் திரும்பி வராங்க. உடனே முத்து சொல்றாங்க, "மீனா, இந்த வீட்ல இனி நம்ம இருக்க வேண்டாம் மீனா. ஏன்னா, நமக்குன்னு மாடியில ரூம் கட்ட கூட இடம் தரமாட்டேன்னு எங்க அம்மா சொன்னாங்கல்ல. நீ எல்லாம் ரூம் கட்ட போறதே இல்ல. என்னுடைய வீட்ல நீ எதுக்கு ரூம் கட்டணும்னு கேள்வி கேட்டாங்க. இந்த வேலையெல்லாம் மீனா செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப நமக்குன்னு நம்ம நல்ல குணத்த புரிஞ்சுக்கிட்டு, அவங்க தேடி வந்து இப்படி ஒரு வாய்ப்ப குடுத்துருக்காங்க. இனி நாம முன்னேறணும்னா, நம்ம தனியா இருந்தா தான் நல்லது." அப்படின்னு ஒரு முடிவெடுத்து, மீனா, முத்து, அண்ணாமலைன்னு 3 பேருமே கிடைச்ச புது வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்க உடனே அழுதுகிட்டே விஜயா சொல்றாங்க, "என்ன மனோஜ், இப்படிலாம் நடக்குமா என்ன?" அப்படின்னு சொல்ல, "அம்மா, உதவி செஞ்ச முத்துவுக்கு தேடி வந்து இப்படி புது வீடெல்லாம் குடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அப்பா பார்த்தீங்களாம்மா, மீனா, முத்து கூட சந்தோஷமா புது வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இனி யாரும்மா நமக்கு சமைச்சு குடுப்பா? மீனாவும் இல்ல. ரோகிணிக்கும் சமைக்க தெரியாது. இனி நம்ம நிலைமை என்ன ஆகப் போதுன்னே தெரியலன்னு" மனோஜ் யோசிக்கிறாரு. ஆனா மீனாவும், முத்துவும் செஞ்ச உதவிக்காக ரொம்ப சந்தோஷமா புது வீட்டுக்கெல்லாம் வந்தத பார்த்து அண்ணாமலை முத்துவையும், மீனாவையும் ரொம்பவே பாராட்டி பேசுறாரு. சந்தோஷப்படுறாரு முத்து.